சமீப காலமாவே அஜித் அவர்கள் கார் ரேஸ்ல கலந்து வந்துட்டு இருக்காரு. சொல்லப்போனா இப்ப ரீசென்ட் டைம்ல அவரு 3 விபத்துல சிக்கியிருக்காரு. அஜித் ஓட்டுன ரேஸ் கார்ல விபத்திருக்கும்போது எடுக்கப்பட்ட வீடியோவ அவரோட மேனேஜர் சுரேஷ் சந்திரா சோஷியல் மீடியா பக்கத்துல ஷேர் பண்ணியிருக்காரு. கடந்த ஜனவரி மாதம் துபாய் இருந்த கார் ரேஸ்ல கலந்துக்கிட்டப்ப பைட்ஸ்ல ஈடுபட்டப்ப அஜித் அவரோட கார் வந்து விபத்துக்குள்ளாயிருச்சு. அதுல அதிர்ஷ்டவசமா எந்த காயமும் இல்லாம தப்பிச்சிருக்காரு. அதை தொடர்ந்து இப்ப ரீசெண்டா ஸ்பெயின்ல நடந்த ஒரு கார் ரேஸ்ல அஜித் அவர்கள் கார் விபத்துக்குள்ளாயிருக்குது. இவர் கார் வேகமா போயிட்டு இருக்கும்போது பின்னாடி வந்த கார் இவர் மேல மோதி இவர் கார் 2 முறை 3 முறை சுழன்று அதுக்கப்புறம் நார்மலா மாறி இருக்குதாம். இந்த விஷயம் அஜித் அவரோட கார்ல உள்பகுதியில் இருந்த கேமரால பதிவாகி உண்மையாவே என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத அஜித்தோட மேனேஜர் சுரேஷ் சந்திரா விளக்கமா கொடுத்திருக்காரு. இதுல கவனிக்க வேண்டிய என்ன விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அஜித் அவரோட கார் வந்து 3 முறை சுழன்று கீழே விழுந்தப்ப கூட அஜித் அவர்கள் அதுக்கப்புறம் வெளில வந்து ரொம்ப சாதாரணமா கை காமிச்சிட்டு நான் நார்மலா தான் இருக்கேங்கிற மாதிரி போயிருக்காரு. அந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா உண்மையாவே அஜித் அவர்கள் மேல எந்த தப்பும் கிடையாது, பின்னாடி வந்த கார் தான் வேகமா மோதிருக்கு அப்படிங்கிற மாதிரியும் இப்ப ஃபேன்ஸ் வந்து கொஞ்சம் ஆறுதல் அடைஞ்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த விபத்துல அஜித் அவர்கள் பெரிய சேதம் இல்லாம தப்பிச்சிட்டாலும் அவருக்கு வலது கால்ல பயங்கரமான அடிபட்டிருக்குதாம். இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு அஜித் அவரோட மனைவி ஷாலினி உடனடியா அங்க கார் ரேஸ்ல அஜித் அவர்கள் பக்கத்துல கூட எல்லா நபர்களும் கால் பண்ணி என்ன நடந்துச்சு ஏது அப்படிங்கிற மாதிரி விசாரிச்சிருக்காங்க. இந்த கடந்த ஒரு 3 மாதங்கள்ல அஜித் அவர்கள் இது சந்திச்சிருக்கக்கூடிய 3வது விபத்து இது. ஒரு விபத்துலையுமே லேசான காயங்களோட தப்பிச்சிருக்காரு. ஆனா இந்த 3வது விபத்துல கார் 3 முறை சுழன்று கீழே விழுந்ததால அடி அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமா தான் இருந்திருக்கு. தப்பு இவர் மேல இருந்தா கூட பரவாயில்ல. இவர் மேல தப்பே இல்ல. இவர் ட்ராக்ல கரெக்ட்டா போயிட்டு இருக்கும்போது திடீர்னு இவர் காரை நிப்பாட்டியிருக்காரு. அப்ப அதிவேகமா வந்த கார் இவர் கார் மேல மோதி தான் இந்த விபத்தே நடந்திருக்குது. உடனடியா அஜித்தோட மனைவி ஷாலினி அஜித் கிட்ட இத பத்தி பேசி, "இப்ப நார்மலா இருக்கீங்களா? முடிஞ்சா திரும்ப வந்துருங்கங்கிற மாரி ரெக்வெஸ்ட்ட முன் வச்சிருக்காங்க." ஆனா எந்த ஒரு இடத்துலயும் அஜித், "இல்ல நான் கிவ் அப் பண்ண மாட்டேன். நான் ஃபுல்லா முடிச்சுட்டு தான் வருவேங்கிற" மாதிரி உறுதியா சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் டாக்டர்ஸ் கூட்டி செக் பண்ணி பார்த்துட்டு, "இல்ல கொஞ்சம் வலது கால்ல அடிபட்டிருக்கு. இதுக்கப்புறம் நீங்க ஆக்ஸிலேஷன் குடுக்குறது அப்படிங்கிறத வலது கால நீங்க அதிகமா பயன்படுத்த முடியாது. கூடுமான அளவுக்கு நீங்க கலந்துக்காம, உங்க டீம் மெம்பர்ஸ கலந்துக்கிறதுக்கான வந்து ஒரு அட்வைஸ குடுங்கங்கிற" மாதிரி டாக்டர்ஸ் சில விஷயம் சொல்லியிருக்காங்க. பட் எது எப்படியோ அஜித் அவர்கள் அத கேட்கிற மாரி தெரியல. ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ரேஸ முடிச்சுட்டு, அதுவும் ஸ்பெயின்ல நடக்கக்கூடிய இந்த ஸ்பிரிண்ட் சேலஞ்ச முடிச்சுட்டு தான் நான் வருவேங்கிற மாதிரி ரொம்ப உறுதியா இருக்காராம். ஒரு பக்கம் தன்னோட கணவர் கார் ரேஸ்ல கலந்துக்கிட்டு, இப்படி வேர்ல்டு வைட்ல பல ரெக்கார்ட படைக்கிறது ஷாலினிக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருந்தாலும், இன்னொரு பக்கம் கொஞ்சம் பயப்படுறாங்க. ஏன்னா கடந்த வருடம் அஜித் அவர்களுக்கு மூளை நரம்புல ஏற்பட்ட வீக்கம் காரணமா அவருக்கு ஒரு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டிருக்குது. சொல்லப்போனா 2, 3 அறுவை சிகிச்சை நடத்திட்டு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்க கூடாது. பெருசா படங்கள்ல ரிஸ்கியான ஷாட்லாம் அடிக்கக்கூடாது அப்படிங்கிற மாரி டாக்டர்ஸ் அட்வைஸ் குடுத்தாங்க. அது நடந்து கிட்டத்தட்ட ஒரு 10 மாதங்கள் தான் ஆகுது. இப்ப அதுக்குள்ள மறுபடியும் அஜித் அவர்கள் விடாமுயற்சி திரைப்படத்திலும், குட் பேட் அக்லி திரைப்படத்திலும் நடிச்சிட்டு இருந்தாலும், இன்னொரு பக்கம் துபாய்லயும், ஸ்பெயின்லயும் நடக்கக்கூடிய கார் ரேஸ்ல தீவிரமா கலந்துகிட்டு இருக்காரு. இப்படி தொடர்ந்து ரெஸ்ட்டே இல்லாம இருக்கக்கூடிய அஜித் அவர்களுக்கு இது மாரி விபத்துக்கள் ஏற்படும் போதும் சரி, அவங்க குடும்பமே பதறி போறாங்க அப்படிங்கிறத மட்டும் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியுது. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.